ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ஆலு பரோட்டா எப்படி கோதுமை மாவில் பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து கொஞ்சம் உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். கூட ஹாட் வாட்ரு கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி அது கையில் கலக்க முடியாதுன்னு ஸ்டிக்கு வச்சு முதல்ல கலந்துட்டு அப்புறமா நல்லா பிசையணுங்க. இந்த நெய் சேர்த்துனா நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா. சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். பாருங்கள், ரொம்ப நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டேன். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஜீரகம் கொஞ்சம் பொடி மாதிரி பண்ணி 1-2 தட்டி போட்டிருக்கேங்க. அது நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்குங்கிறதுக்காக. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். ஒரு பாதி அளவு வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது நல்லா வாசனை போனதும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா ஒரு ரெட் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறமா ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் அரை டீஸ்பூனு, அப்புறம் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ஆலு பரோட்டா சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஒன்றும் டைமெல்லாம் எடுக்காது. இது பசங்களை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான். சைடு டிஷ் எதுவுமே தேவையில்லை. எல்லாம் கலந்தப்புறம் கடைசியாக லெமன் ஜூஸு ஒரு 3-4 ட்ராப்ஸ் விட்டு கலந்துட்டால் அது நல்லாயிருக்கும். இல்லை உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் அது சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சப்பாத்தி மாவை நல்லா கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்து தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். தேய்ச்சி அதில் ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணி அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை பால் மாதிரி செஞ்சு உள்ளே வச்சுட்டேன் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. அது மேலே இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டுட்டா அந்த மசாலா எல்லா சைடும் ஒரே மாதிரி வந்துடும். அப்புறம் லைட்டாக கட்டையில் தேய்ச்சிக்கலாம். இப்போ தோசைக்கல்ல நல்லா காஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் சீக்கிரமாகவும் வேகும், நல்லா உள்ளேயும் வேகும். அந்த மாவு உள்ளேயும் வேகணும். கோதுமை மாவுன்னா ஹை ஃப்ளேமில் அடுப்பு தோசைக்கல்ல இருக்கணும். பட்டர் போட்டு நான் வேக வைக்கிறேன் ஆலு பரோட்டா. ஏன்னா அந்த பட்டர் போட்டால் தான் அந்த சாஃப்ட்னஸ்ஸு இருக்கும், நல்லா டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதுக்காக தான் பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கலாம். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸையும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரெசிபீஸ் எப்படி வந்ததுன்னுட்டு நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா பக்கமும் தள்ளி விட்டு வேக வச்சா நல்லா சூப்பராக வெந்துடும். அவ்வளோதான், ஆலு பரோட்டா சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.